எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த பிப்ரவரி மாதத்திலே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாத காலமாக நீச்சம் என்கின்ற நிலைமையிலிருந்து வந்த உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் ஒரு வாரமாகவே அந்த நீச்ச நிலைமையிலிருந்து மாறி அப்படியே 3ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அதைவிட மேலாக 2-12 என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் முதல் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமை. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு நற்பொருள் சேர்க்கை போன்ற அமைப்புகளை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு வீட்டில் நல்ல பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, அவரவர்களுடைய ஒரு தகுதிக்கேற்ப, அவரவருடைய இருப்பிடம் வசதிக்கேற்ப வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு போன்ற விஷயங்களை வாங்கக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த கார் போன்ற வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதற்கான வருமானம் வந்தால் தானே உங்களுக்கு செலவு பண்ண முடியும். ஆக சுப செலவுகள் 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து இருக்கிறதும், ராகு பகவான் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 6-12 இருக்கக்கூடியவர் இன்னும் ஒரு மாதத்தில், அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்திற்கு வர்றதும் ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது என்பது தான் உண்மை. எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்குமே என்னென்ன முயற்சிகள் உங்களுக்கு நடக்கலையோ, ஒரு விஷயத்தை செஞ்சேங்க, அது பலன் முழுமையாக கிடைக்கல, ஒரு இடத்துல ஒருத்தரை பார்க்க போனேன், பார்த்துட்டேன், ஆனால் அவர் மூலமாக வரக்கூடிய சில விஷயங்கள் வரல என்கின்ற மாதிரியாக பாதியாக முயற்சிகள் தோல்வி அடைந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்பும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சுப மாதமாக பிப்ரவரி மாதம் அமையுங்க. கடன் தொல்லைகள் பெரியவர்களுக்கு இருக்காது. ஒரு 40-50 வயதுகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், தொழிலாளர்கள், தொழில் பண்ணுறவங்க, விவசாய பெருமக்கள் போன்றவர்கள், ஏதேனும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியான வச்சுருக்கிறவங்க, ஒரே ஒரு இயந்திரத்தை மட்டும் நம்பி தொழில் அமைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்து 3, 6, 11ஆம் இடங்களில், அதாவது 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சனி என்பதான ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த விதமான கடன் தொல்லைகள் இல்லாமல் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கக்கூடிய, பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல அமைப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் இருக்கிறனால அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய கான்ட்ராக்டர்கள் போன்றவர்கள், அல்லது பொதுநலவாதிகள், பொது ஊழியர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கார்ப்பரேஷன், மாநகராட்சி, இது மாதிரியான விஷயங்களில் போய் வேலை செய்கிறவங்க, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பணியாளர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய ஒரு யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே இந்த 2025 பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக அமையும். பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இப்போது இருக்கும். இதுவரைக்குமே ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் மன அழுத்தமாக இருந்து வந்த பெண்கள் அனைவருக்குமே அந்த குடும்ப கவலைகள் தீரக்கூடிய தன்மை. இன்னும் பெருசாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலையிலிருந்து வந்த இடர்பாடுகள் அனைத்தும் தீரக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 28 நாட்களுக்கு, கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே, இந்த 28 நாட்களுமே சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் என்ன, அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், பரவாயில்லை. ராசிநாதன் மாதம் முழுவதும், இந்த மாதம் மட்டும் இல்லை, இன்னும் 2 மாதத்திற்கு அவர் உச்ச வக்ரம் என்கிற நிலைமையில் தான் இருப்பார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட உச்சநிலையில் இருப்பது இந்த மாதம் தொட்டது துலங்கும் என்பதை அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு காட்டுகிறது. ராசியிலேயே சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் வரக்கூடிய நிலைமையும் இருக்குது. என்னென்னா, ராசியில் இருக்கக்கூடிய குருவும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறார்கள் இல்லையா. 1-11ஆம் பரிவர்த்தனை மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை தரக்கூடிய ஒன்று. ஆகவே எல்லா நிலைமைகளிலையும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெற்றிகள். 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே பாதியாக பார்த்தோம்னு சொன்னால்,
குடும்பத்தில் இது வரைக்கும் சாதிக்க முடியாத சில விஷயங்களை சாதித்து வெற்றிவரனாக வரக்கூடிய தன்மை. சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே, ஒரு வழக்கில் இருக்கிற, ஒரு கேஸில் இருக்கிற, போலீஸ் கேஸ் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, இந்த மாதிரி கேஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மனோதிடம் வரக்கூடிய அமைப்புகள். அண்ணன் அக்கால் விஷயத்தில் பங்காளிகள், அண்ணன் அக்கால் போன்றவர்களுடைய விஷயத்தில் சட்ட போராட்டங்கள் இருக்குது. அண்ணனுக்கு அப்படி ஒரு வீடு எழுதி கொடுத்துட்டாரு, தம்பிக்கு ஒரு வீடு எழுதி கொடுத்துட்டாரு, அப்பா அம்மா சொத்து பிரித்து கொடுத்தது சரியில்லை, நிலம் சரியில்லை, வீடு சரியில்லை, இது சார்ந்த விஷயத்தில் பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வயலுக்காரர், பக்கத்து காட்டுக்காரர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது என்கின்ற மாதிரியாக சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. வெற்றிகள், நல்லவையான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ராசிநாதனும் அப்படியே வலிமையாக ஒரு இடத்துல இருந்தாலே அந்தஸ்து கௌரவங்கள் உயரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இருக்காத அளவிற்கு வெளியில் போனீங்கன்னா ஒரு காரியத்தை அப்படியே துல்லியமாக நினச்ச மாதிரியே சாதிக்க முடியும். 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் நல்ல பலன்களை, தர்மகர்மாதிபதி யோகத்திற்கு ஈடான ஒன்று அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதியாகிய புதன் 9ஆம் இடத்துல வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா. ஆக பணவரவு கிடைக்கக்கூடிய தன்மை, வேலை தொழிலில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் ஒரு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறது. இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி காட்டுவீங்கன்றதை காட்டுது. வயதிற்கு ஏற்றாற் போல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் பருவ வயதில் 20-30 வயதில் இருக்கிறீங்களா, 40 வயதில் இருக்கிறீங்களா, 50 வயதில் இருக்கிறீங்களா என்கின்ற மாதிரி அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல என்ன இடத்துல வெற்றிகளை அடைய வேண்டும், எது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களோ அவைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு நன்மை. என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வாழ்க்கை துணை, குடும்பத்தில் இது வரைக்கும் மங்களகாரியம் நடக்கலைன்றவங்களுக்கு அந்த மங்களகாரியம் நடக்கக்கூடிய தன்மை. வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய, காதலர் தினம் இந்த இப்போ தானே வருது, பிப்ரவரி 14 தானே வருது. அப்போ இந்த பிப்ரவரி 14 காதலர் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8, 9 அப்படிங்கிற நிலைமையில் இருப்பார். 8ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருப்பார். அப்புறம் 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருப்பார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் வலுத்து இருக்கிறதும் மாதம் முழுவதும் யோகாதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வேலை தொழில் அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்க போகிறது. 10, 12 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். பரிவர்த்தனை அடைந்தாலே பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். தொழிலில் இதுவரைக்குமே முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து அப்படியே நிறைவாக இருக்கும். எதை பற்றியும் ஒரு கவலைப்படாமல் நான் என்னுடைய வேலையை சரியாக பார்க்கும்போது என்னங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அல்லது ஏற்கனவே கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் விட்டுட்டேங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது முன்னர் கொடுத்து வச்சுட்டு அந்த பணம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, இதை கைவிட்டுறலாம் என்கின்ற மாதிரி நம்முடைய பண விவகாரங்களில் இனிமேல் வாங்க முடியாதுன்னு சோர்வடைந்து போனவர்கள் அனைவருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக உங்களுக்கான உழைத்த பணம் உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய தன்மை. ஓய்வூதிய பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய பிஎஃப், கிராஜுவிட்டி இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அந்த பணத்தை வாங்க முடியலைங்கன்ற மாதிரி பண விவகாரங்கள் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் 15 நாட்களுக்குள்ளாகவே அந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்துகின்ற ஜிமிக்கி, தோடு, அவங்களுடைய ஆபரணங்கள், அவங்க மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, சுடிதார் மாதிரியான பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க, பெண்களுக்கான துணிமணிகள் இது பண்ணுறவங்க, டெய்லர்கள் போன்றவர்கள், அல்லது பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், எல்லாருக்கும் நல்ல வருமானம் வரப்போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய, நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ஆகவே முதல் பகுதியில் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் 15 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக உண்டு. அந்த எதிர்பாராத வரக்கூடிய ஒரு பணத்தை வச்சு பிற்பகுதி 15 நாட்களும் நல்ல விதமாக அமையக்கூடிய நிலைமைகள் உண்டு. சொந்த ஊருக்கு போகிறீங்க, சிலருக்கு கோவில் போன்ற யாத்திரை அமைப்புகள் சனி புதன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் வரும். என்ன யாத்திரை அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்திற்கு போகிறது, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுறது, இஷ்ட தெய்வ தரிசனம், டக்குன்னு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறேன்,
போயிட்டு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்ததை இன்றைக்கி வேண்டுனதை அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன் என்கின்ற மாதிரியாக ஆன்மீக யாத்திரை அமைப்புகளும் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நிறைவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம்